புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் மூலமாக கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்திருப்பதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 36 கல்லூரி விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் நடப்பாண்டில் 10 விடுதிகள் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். உயர்கல்வித்துறையில் இன்றைக்கு அரசின் மூலமாக 40க்கும் மேற்பட்ட அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை உருவாக்கியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, தலைவர் தளபதி அவருடைய புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக கல்லூரி சேர்கின்ற மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கடந்த 4 ஆண்டு காலத்தில் 36 கல்லூரி விடுதிகளை தொடங்கியிருக்கிறோம். மாணவிகளுக்கு கடந்த ஆண்டு மட்டும் 19 கல்லூரி விடுதிகளை தொடங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டு 10 விடுதிகளை தொடங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் எங்கும் கல்லூரி விடுதியில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எந்த இடத்திலும் இல்லை. எந்த விடுதியில் எவ்வளவு மாணவர் சேர்க்கையோ தேவைக்கேற்ப சேர்ப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா திட்டமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா ஒன்றிய அரசோடு சேர்ந்து மாநிலங்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த 4 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா 39,86,642 மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக 1,242 கோடி ரூபாய் வழங்கிய முதல்வர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற திட்டங்கள் மாணவ செல்வங்களுக்கான தொடர்ந்து திட்டங்கள் இசிஎஸ் மூலமாக தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது எங்கேயாவது இது தடைபட்டிருந்தால் தற்பொழுது ப்ராஜெக்ட் மானிட்டரிங் சிஸ்டம் என்று நேரடியாக தலைமையகத்திலிருந்து கண்காணிக்க புதிதாக ஒரு திட்டத்தையும் தொடங்கியிருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறேன். எல்லா இடத்திலுமே கல்லூரி மாணவிகள் விடுதிகளையே இப்போ எல்லா இடங்களையும் நம்ம நூலகங்களை ஏற்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு கல்லூரி விடுதியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏஐ சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வைஃபை கனெக்ஷன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த நூலகத்தில் உலகத்தில் இருக்கிற எந்த நூலகத்தில் வேணாலும் அவங்க இணைப்பு பெற்று என்ன நூல்கள் வேணாலும் படிக்கக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல 10,59,00,000 ரூபாயில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து விடுதிகளும் சிசிடிவி கேமரா போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு முழுவதுமாக கண்காணிக்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.